Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கோங்க. திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற துடையூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற விஷமங்களேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போறோம். காவேரி ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு அற்புதமான சிவாலயம். இந்த காவேரி ஆற்றங்கரையில நிறைய சிவாலயங்களை சோழர்கள் ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க. அதுல இந்த கோயிலும் ஒரு கோயில். இந்த கோயில்ல ஞான சரஸ்வதி, வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு வித்தியாசமான கோஷ்டமூர்த்திகள் ரொம்ப கலை நுணுக்கத்தோட சோழர்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்களா தெய்வங்களா இந்த கோயிலில் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த கோயிலுடைய புராணம், இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். கடம்பவன ஸ்ரீ விஷமங்களேஸ்வரர் திருக்கோயில் மிக முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பழமையான சிவாலயமுங்க. இந்த கோயில் வித்தியாசமான பெயர், வித்தியாசமான புராணம், வித்தியாசமான சில கட்டமைப்புகள், சிற்பங்கள் இருக்கிற கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். இந்த கோயில் திருச்சியிலேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற துடையூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைந்திருக்குங்க. கொள்ளிடம் வடக்கு கரையில் இந்த கோயிலானது அமைந்திருக்கு. அந்த கரையை ஒட்டியே இந்த கோயில் இருக்குங்க. அந்த கரை மேலே ஏறி போயே இந்த விமானத்தை தரிசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு பக்கத்தில் இந்த கோயிலானது ஆற்று பக்கத்தில் இருக்கோங்க. இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற அழகான சிற்பங்களையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. இந்த மாதிரி அரிதான அழகான கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியணுங்க. நீங்கள் திருச்சி போகும்பொழுது அந்த பக்கத்தில் போயிட்டு இந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலோடைய லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, பகிரவும் செய்யுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இந்த மாதிரி பகிரும்பொழுது இந்த அழகான கோயில்கள், இந்த வரலாற்று சிறப்பம்சம் உள்ள கோயில்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த கோயில் வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த தகடுகள், அதுக்கப்புறமா கீழே போட்டிருந்த டைல்ஸ், சுவர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு புது கோயில் மாதிரி காட்சி தரும். ஆனால் இந்த கோயில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். இந்த கோயில் தேவார வைப்பு ஸ்தலம்ங்க. இந்த கோயில் பல்லவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு சோழர்கள் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்க விமானம், அந்த சுவர்கள் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. கண்டராதித்ய சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், வீர ராஜேந்திர சோழர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல காணப்படுதுங்க. அவ்வளவு பழமையான கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் தான் இந்த கடம்பவன ஸ்ரீ விஷமங்களேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்களுள் சகாதேவன் இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காருங்க. சகாதேவன் மட்டும் இல்லாம மகாபாரதத்துல இருந்த இன்னொருத்தங்களும் இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா துரியோதனனுடைய மனைவியான பானுமதியும் இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. இந்த சிவபெருமானுக்கு ஏன் விஷமங்களேஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா, எந்த ஒரு விஷக்கடி, பாம்பு கடி கடிச்சிருந்தாலும், விஷத்தன்மை நம்ம உடல்ல இருந்தாலும் மனதில் இருந்தாலும் அதை போக்கக்கூடியவர் தான் இந்த விஷமங்களேஸ்வரருங்க. இந்த கோயில்ல வாத முனீஸ்வரர் இருக்காருங்க. அவரை வழிபட்டால், அவருக்கு எண்ணெய் அபிஷேகம் செஞ்சால் உடம்புல இருக்கிற அனைத்து வலி சம்பந்தப்பட்ட நோய்களும், அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் தீரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குதுங்க. கல்யாண தடை நீங்குவதற்கும், பிரிந்த தம்பதிகள் சேருவதற்கும், நிறைய ஞாபக சக்தி வரத்துக்கும், செவ்வாய் தோஷத்தை போக்குவதற்கும் இந்த கோயில் ஒரு சிறந்த கோயிலா இருக்கு. கட்டமைப்பு ரீதியா ஒரு முக்கியமான விஷயம் இங்க நடைபெறுது. சூரியனும் சந்திரனும் இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. அதனால சூரிய அந்த கதிர்கள் மூலவர் மேல இந்த சித்திரை மாசம் முதல் 3 நாள் அவர் மேல படுதுங்க. அதே மாதிரி புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய அந்த கதிர்கள் சுவாமி மேல படுதுங்க. இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயம், இந்த கோயில்ல இருக்கிற சிறப்பான விஷயம். இப்போ நம்ம இந்த கோயில் உள்ள போய் இந்த கோயில்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கரை மேலே ஏறி நின்று நீங்கள் விமானத்தை தரிசனம் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக ஆற்றங்கரையை ஒட்டியே இருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே இருக்கிற நந்தி பகவானையும் பலிபீடத்தையும் தரிசனம் பண்ணுறோங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறோங்க. அதன் பிறகு சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம்.
கடம்பவன விஷமங்களேஸ்வரர் சன்னதிங்க. இந்த இடம் வந்து கடம்ப வனமாக இருந்ததுனால இந்த சுவாமிக்கு கடம்பவன விஷமங்களேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. இப்போ நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த கோயிலை சுற்றி வலம் வருவோம். இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் இங்கே இருக்கிற கோஷ்டமூர்த்திகள். கோயிலில் கோஷ்டமூர்த்திகள் பொதுவாக தெற்கு திசையில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அதன் பிறகு மேற்கு திசையில் அதாவது சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவர் அல்லது மகாவிஷ்ணு இருப்பாங்க. வடக்கு திசையில் பிரம்மதேவர், துர்கை அம்மன் இருப்பாங்க. இந்த கோயிலில் ரொம்ப அரிதா நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் இருக்கா இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சரஸ்வதி இருக்காங்கங்க. இது வந்து ரொம்ப அரிதா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்கள பிரம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. இவங்கள வந்து வழிபடுறாங்க இங்க நிறைய பேர். அதற்கு காரணம் இவங்கள வழிபட்டா நிறைய ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. அதனால இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இவங்கள வழிபடுறதுக்காகவே இங்க வராங்க. அடுத்து தெற்கு பார்த்த கோஷ்டத்திலேயே வித்தியாசமா வீணாதர தட்சிணாமூர்த்தி இருக்காங்கங்க. இந்த தட்சிணாமூர்த்திய திகி சண்டால வீணாதர தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வீணாதர தட்சிணாமூர்த்திய பார்க்கும்பொழுது எனக்கு இங்கே ஒரு வேடிக்கையான விஷயம் தோன்றிச்சுங்க. ஏன்னா இங்கே ஞான சரஸ்வதி இருக்காங்க, அவங்களும் தெற்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. வீணாதர தட்சிணாமூர்த்தியும் தெற்கு பக்கத்தில் இருக்கிற கோஷ்டத்தில் தான் இருக்காரு. இந்த சரஸ்வதி கையில் வீணை இல்லைங்க. எப்பயுமே வந்து நம்ம சரஸ்வதியை வந்து வீணையோட காட்சிப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே தட்சிணாமூர்த்தி கையில் வீணை இருக்கு. எனக்கு எப்படி தோன்றிடுச்சுன்னா பக்கத்தில் இந்த சரஸ்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் வீணையை தாங்கன்னு இவர் வாங்கி இவர் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கற்பனை, என்னுடைய கற்பனை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு விநாயகரை தரிசனம் பண்ணோம். அதன் பிறகு கல்யாண சுந்தரேஸ்வரருங்க, பார்வதி தேவியுடன் சிவபெருமான் அவங்கள அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தில் இங்கே இருக்காரு. வழக்கமாக இந்த இடத்துல லிங்கோத்பவர் அல்லது மகாவிஷ்ணு தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கல்யாண சுந்தரேஸ்வரர் இருக்காருங்க. அவருக்கு எதிர்த்தாப்புலேயே முருகர் சன்னதிங்க. அதன் பிறகு ஐயனார், நாகர், லக்ஷ்மி நாராயணர், வீரபத்ரர் சன்னதிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கஜ சம்ஹார மூர்த்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள் இந்த கோயில் முழுக்க இருக்குங்க. வடக்கு கோஷ்டத்தில் பிரம்மதேவர் இருக்காரு. இந்த பிரம்மதேவரும் அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோழர்கள் ஆட்சி காலத்தில் 1000 ஆண்டுகள் கடந்தும் இந்த பிரம்மதேவர் நமக்கு அவ்வளோ அழகாக காட்சி தராரு. 4 முகங்களுடன் அதில் அந்த 3 முகங்கள் நமக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க இவரை. அதன் பிறகு வடக்கு திசை கோஷ்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவதுர்கை அப்படின்னு துர்கை அம்மன் ரொம்ப சாந்தமாக இருக்க மாதிரி இங்கே இருக்காங்கங்க. இவங்களையும் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக அவ்வளோ சாந்தமாக இந்த துர்கை அம்மன் இருந்தாங்க. இங்கே மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறாருங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சப்த கன்னிகள் கோயில் இருக்குங்க. அங்கே அந்த கன்னிகளில் நடுவில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனை இங்கே முக்கியமாக வழிபடுறாங்க. அவங்கள வழிபடுறதுக்கு, அவங்களுக்கு பூஜைகள் செய்கிறதுக்குன்னே இங்கே நிறைய மக்கள் வந்து போயிட்டுருக்காங்கங்க. இங்கே ஒரு அம்மன் சன்னதிங்க, கலிங்கம்மன். இங்கே சப்த கன்னிகள் இருக்காங்க. நடுவில் இருக்கிறவங்கள கலிங்கம்மன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே கருப்பண்ணசாமி, ஐயனார், அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. போரில் இறந்தவங்க, நிறைய வீர தீர காரியங்கள் செய்து இறந்தவர்களை அந்த காலத்தில் இந்த நடுகற்கள் வச்சு அவங்கள வணங்குவாங்க. அந்த ஒரு வழிபாடும் அங்கே வந்து இருந்ததுங்க. அதெல்லாமும் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோயிலில் பக்கத்துலேயே இந்த கோயிலும் உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு, விஷமங்களேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சப்த கன்னிகள் மற்றும் இந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபட்டுட்டு போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க விஷமங்களேஸ்வரர் திருக்கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கலையம்சம் நிறைந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். இங்கே வீணாதர தட்சிணாமூர்த்தி, ஞான சரஸ்வதி, சாந்தமான துர்கை அப்படின்னு நிறைய சோழர் காலத்து சிற்பங்கள், தெய்வங்களாக இங்கே இருக்காங்க.
ரொம்ப அற்புதமான கோயில், அருமையான ஒரு கட்டமைப்பில் இருக்கிற கோயில், காவேரி ஆற்றங்கரையில் இருக்கிற கோயில். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.